ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா. இருமுடி சுமந்து சபரிமலை சென்று வரும் பக்தர்களின் கூட்டம் ஆண்டுக்காண்டு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நல்முத்து மணியோடு ஒளி சிந்து மாலை நவரத்ன ஒளியோடு சுடர்விடும் மாலை கற்பூர ஜோதியில் கலந்திடும் மாலை. காந்தம் போல காந்தமலை வாசன் பக்தர்களை ஈர்த்து கொண்டே இருக்கிறார். யோக வேடத்தில் அமர்ந்து அருளாசி கொடுத்து வரும் ஐயப்பனுக்கு பூஜை செய்யும் பாக்கியம் முழுமையாக ஓராண்டுக்கு மேல் சாந்திக்கு கிடைக்கும். சபரிமலையில் ஐயப்பன் சன்னதியில் குடவோலை முறைப்படி சீட்டு குலுக்கி புதிய மேல் சாந்தி தேர்வு நடக்கும். மாளிகை புறத்து அம்மனுக்கான மேல் சாந்தி தேர்வுக்கும் அதே நடைமுறைதான். இருமுடி சுமந்து இரு மேல் சாந்திகளும் கார்த்திகைக்கு முதல் நாள் சபரிமலைக்கு வந்து சேருவார்கள். 18ஆம் படி இறங்கி அவர்களை முன் மேல் சாந்திகள் வரவேற்பார்கள். கைப்பிடித்து 18ஆம் படியேற்றி இருவரையும் சன்னிதானம் அழைத்து வருவார்கள். இதில் சபரிமலை மேல் சாந்திக்கு முதலில் பொறுப்பேற்பதற்கான ஐதீக சம்பிரதாயங்கள் நடக்கும். அவரை ஐயப்பனுக்கு முன்பாக அமர வைத்து புனித நீர் ஊற்றி மூல மந்திர உபதேசத்தை தந்திரி வழங்குவார். அதன் பின் கைப்பிடித்து அவரை கருவறைக்குள் அழைத்துச் சென்று ஐயப்பனுக்கான பூஜா முறைகளை விளக்கிச் சொல்வார். மாளிகை புறத்தம்மன் மேல் சாந்திக்கும் இதே நடைமுறையில்தான் பொறுப்பேற்பு நடக்கும். ஆண்டுதோறும் புதிதாக மேல் சாந்திகள் மாறுவார்கள். ஆனால் தந்திரிகள் அப்படி அல்ல. காலங்காலமாக ஐயப்பனை பூஜை செய்யும் உரிமை பெற்றவர்கள். புதிய தலைமுறைக்காக தினேஷ்குமார்.